வந்ததுன்னு வைங்களேன், சைவத்துல எல்லாம் நம்ம நிற்க மாட்டேன், நிற்க முடியாது. அந்த அம்மா மாதிரி ஒரு தொண்டு செஞ்சவங்களை பார்க்கவே முடியாது. கணவன் அந்த அப்பா போயாச்சு, அம்மா போயாச்சு, தம்பியும் போயாச்சு, கணவன் மனம் பேசி முடிக்கப்பட்ட கணவனும் போயாச்சு. ஆனா மனம் தளராத பெருமானுக்கு தொண்டு செஞ்சாங்க. அந்த திருவதிகையில வராரு. அங்கதான் அப்பர் சாமிகளை ஆட்கொண்டது. திருவாளன் திருநீர் திலகவதியார் அழிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தேற்ப அப்படியே உருவார நீரணிந்து கொண்டு பாரு சேக்கிழ பெருமான். அப்படி அக்கா திருநீர் கொடுக்கறாங்க. நாவுக்கரசு பெருமான் அந்த திருநீற்றை அப்படி அணிந்து கொண்டு அப்படி அம்மா விண்ணப்பம் செஞ்ச உடனேயே, உனக்கு பின்னாடி பிறந்தவன தூளை நோய் கொடுத்து ஆட்கொள்வோம், அவன் முன்னாமே முனையாகி இணையடைய தவம் முயன்றான் நன்னவனை சூளை மடுத்து ஆட்கொள்வோம் சொல்லி அப்பவே வயிற்று வழியை கொடுத்து நாவுக்கரசு பெருமான் வந்து சேர்ந்தார். அப்படி திருநீர் கொடுத்து ஆட்கொண்ட அந்த பதியில நம்ம காலால மிதிக்க கூடாது என்று சொல்லி சுந்தரர் என்ன செஞ்சாராம், ஊருக்குள்ளேயே போகல. ஊருக்குள்ள போகாம சித்தவட மடத்துல தங்குறாருங்க. அதான் 200 வருஷம் கழிச்சு வரார், 100 வருஷம் கழிச்சு வரார் சுந்தரர். அவருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு, இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. 100 வருஷம் கழிச்சு வரக்கூடிய சுந்தரர் நாவுக்கரசு பெருமானை ஆட்கொண்ட பதி, அவர் தன்னுடைய திருக்கரங்களால் உளவாரப்பணி செய்த பதி. அந்த பதியை நான் காலால மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி சித்தவட மடத்துல போய் தங்குறாருங்க. சேக்கிழ பெருமான் சொல்றார், உடைய அரசு உலகேத்து உளவார படையாளி விடையவருக்கு கை தொண்டு விரும்பு பெறும் பதியை மிதித்து அடையும் அதற்கு அஞ்சுவன் என்ற அந்நகரில் புகுதாதே மடைவளர்தன் புறம்பனையில் சித்தவட மடம் புகுந்தார் அப்படின்னார். சித்தவட மடத்தில் போய் அப்படி படுத்திருக்கிறார். அப்படி படுத்திருக்கிற பொழுது பெருமானுடைய திருவடியவே நினைந்து கொண்டிருக்கிறார். சாமி, உன்னுடைய திருவடியை நான் பார்க்கலையே அப்படி நினைந்து கொண்டிருக்கிற பொழுது சாமி என்ன பண்ணார்னா, நள்ளிரவு நேரத்துல பெருமான் அந்த சித்தவட மடத்துக்கு வந்தார். சித்தவட மடத்துக்கு அப்படி சுந்தரர் உறங்கி கொண்டிருக்கிறார். அப்படி சாமி வயதான கோலத்துல தன்னுடைய காலை தூக்கி அவர் தலைமையில வச்சார். அப்பதான் சுந்தரர் கேட்கிறார், அருமறையோய் உன்னடி என் சென்னியில் வைத்தனை என்ன அப்படின்னார். சாமி, நான் படுத்திருக்கிறேன் பாத்தி சிவனே, உங்க காலை கொண்டு என் தலைமையில வைக்கிறீங்களே அப்படின்னு சாமி என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு வயசாகி போச்சுப்பா, திசை எதுன்னு தெரியல சொல்றாரு. திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் அப்படின்னாரு. எந்த திசையில நான் காலை வச்சு படுக்கிறேன்னு எனக்கு தெரியல சாமி அப்படின்னாரு. சரி, சுந்தரர் இன்னொரு இடத்துல போய் படுத்தாரு. அங்கேயும் மறுபடியும் காலை வச்சாரு. அப்பதான் கேட்கிறாரு, என்னை பலகாலம் மிதித்தனே நீ யார்? கொஞ்சம் கோபம் வந்துருச்சு சுந்தரர். ஏன்னா பொழுதுனைக்கு அதே மாதிரி பண்ணா யாருதான் ஒத்துக்குவா? கொஞ்சம் பலகாலம் மிதித்தனை யார் அப்படின்னு சொன்ன உடனேதான் சாமி அப்பதான் சாமி அவர் அப்படியே அசரீதியா சொல்றாரு, கங்கை சடை கறந்த பிறான் அறிந்திலையோ எனக்கு கறந்தான் அப்படின்னு. சுந்தரா, இன்னுமா உனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனேதான் அங்கதான் சுந்தரர் வந்தது சாமி அப்படின்னு சொல்லி அங்கதான் பாடுறாரு. இது தம்மானை அறியாத சாதியார் உளரோ என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்துல எல்லா ஜாதியும் இருக்கு, சிவபெருமான கூட தெரியாத ஒரு ஜாதி இருக்குதுன்னா அது நான் தான் என்று சொல்லி இறங்கி பாடுறார். அந்த திருப்பதிகம் பாடி முடித்து கொண்டு அப்படியே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து அப்படியே சிதம்பரம் வந்துடுறார். சிதம்பரம் வருகின்ற பொழுது அவர் எப்படி வரவேற்றார்கள் அப்படிங்கறத சேக்கிழ பெருமாள் சொல்லாருங்க. நம்ம எப்படி அடியார்களை வரவேற்கணுங்கிறது அங்கங்க சொல்றார். அப்படி வடக்கு கோபுர வழியா வர்றார். திருத்திணை நகர் வழிபாடு செய்து கொண்டு திருத்தணை நகர்ல இருந்து வந்தா வடக்கு கோபுர வழி. அப்படி வடக்கு கோபுரத்துக்கு இன்னும் வரல, அந்த வடக்கு வீதிக்கு வந்துட்டார். உடனே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் நினைச்சாங்களாம், சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் சுந்தரர் வரார், ரொம்ப பெரியவர், அவரை போய் நம்ம எதிர்கொண்டு அழைக்கணும்னு சொல்லி வீதிக்கே வந்துட்டாங்க. கோபுரத்தை எல்லாம் தாண்டி வீதிக்கு வந்தாச்சு. அப்படி வந்த உடனே சுந்தரர் நினைச்சாராம், கூத்தப்பெருமான் உலகுய நடமாடும் கூத்தப்பெருமான், அந்த மாதிரி கூத்தப்பெருமான் திருவடி வணங்கக்கூடிய அடியார்கள் அவங்கதான் பெரியவங்க, நாமெல்லாம் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சுந்தரர் நினைச்சாராம். இவங்களும் வணங்கினாங்களாம், சுந்தரரும் வணங்கினாங்களாம். ஆனா யாரும் முன்னாடி வணங்கினான்னு எனக்கு தெரியலைங்கிறார் சேக்கிழ பெருமான். சொல்றாரு அந்த இடத்த, அன்பின் கொண்ட சீரடியார்கள் தாமோ, சீரடியார்களோ நம்பி ஆரூரர் தாமோ, யாவர் முன்பு இறைஞ்சனர் என்று அறியா முறைமையால் எதிர்வணங்கி மகிழ்ந்தோ அப்படின்னாரு சேக்கிழ பெருமான். அப்படி யாரும் முன்னாடி விழுந்து வணங்கினான்னு என்னால சொல்ல முடியல. சுந்தரரும் வணங்கினாரு, உள்ளூர் அடியார்களும் வணங்கினாங்க, ஆனா யாரு வணங்கினான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே அழைத்து கொண்டு உள்ளே செல்லுகிறார்கள். அப்படி அந்த திரு மன்றினை வணங்கினதெல்லாம் அது அவர் சிதம்பரத்தில் இருந்ததே ஒரு வகுப்பெடுக்கணும் நம்ம, இல்லைங்களா? அப்படியே உள்ள போய் பெருமான் முன்னாடி நின்னவரு தன்னை மறந்தாருங்க. இந்த 5 பேரறிவும் கண்களே கொல்ல
அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக குணவரும் 3 திருந்து சாத்துவகமேயாக இந்துவால் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்று சொல்லி அப்படியே 5 பொறிகளும் அவருக்கு வேலை செய்யல, அந்த கரணங்கள் எல்லாம் வேலை செய்யல. குணம் வந்து சாத்வீக குணத்தில் இருந்தார். 3 குணத்துல அந்த 5 பொறிகள்ல கண்ணு மட்டும்தான் வேலை செய்யுது. அந்த கண்ணு என்ன செய்யுது? தூக்கிய திருவடியவே பார்த்துட்டு இருக்குது. அப்புறம் 4 அந்த கரணங்கள்ல சிந்தை மட்டும்தான் இருக்குது. சிந்தை முழுக்க அந்த கூத்த பெருமான் திருவடி தான் இருக்குது. 3 குணங்கள், ரஜோகுணம், தமோகுணம், சாத்விக குணம். அதுல சாத்விக குணத்தில் இருந்தாரா. குணம் ஒரு 3 சாத்விகமே ஆகம்பாரு. அப்படியே பெருமானை உருகி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அது அடுத்த பாட்டுல சொல்ற தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடங்கும் விட பெற்று மண்ணிலே வந்த இப்பிறவிய வாலிதாம் என்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவிநீர் சொரிய கைமலர் உச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் அப்படின்னார். இந்த மனித பிறப்பு வேண்டான்னு தானே பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா இங்க மட்டும் என்ன சொல்றாரு அப்படின்னா, மண்ணிலே வந்த இப்பிறவிய வாலிதாம் இன்பமாம்னார். வாலிதாம் இன்பம் என்ன தெரியுங்களா? எல்லையில்லாத இன்பமா. ஏன்னா கூத்த பெருமான் திருவடியை வணங்கினதுனால எல்லையில்லாத இன்பம் அப்படின்னு சொல்லி பாடுறார். அங்க ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. அப்படி கிடைச்சிருந்தா அந்த அனுபவம் எப்படிங்கறத நம்ம அந்த பதிகத்துல தெரிஞ்சிருக்கலாம். அந்த மணித்தாடு மணிமைக்கன் என்று சொல்லக்கூடிய பதிகம் 2வது முறை போற பொழுது பாடியது. அது 2வது முறை ஏயர்வன் கலிக்காமணத்துல போற பொழுது பாடியது. அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. இந்த நம்முடைய குமரகுருபரர், திருப்பனந்தாள் இருந்த குமரகுருபரர், அவர் தருமபுர சாமி கிட்ட போறார். மாசிலாமணி தேசிகிட்ட செல்லுகின்ற பொழுது அப்ப அவர் நிறைய பதிகங்கள் பாடிக்கொண்டே போறார். அப்படி போய் குருநாதர்கிட்ட திருவடியில விழுந்து வணங்குற பொழுது அவர் சொல்றாரு, 5 பேர் அறிவும் கண்களை கொள்ளக்க அனுபவ பொருள் சொல்லப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படி அனுபவ பொருள் அவர் கேட்ட உடனே அந்த இடத்துல வாக்கு தடைபடுதுங்க. அவரால் சொல்ல முடியல அந்த அனுபவ பொருள். அவர் கேட்டது அந்த 5 பேர் அறிவும் கண்களை கொள்ளக்க சொல்லு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த அனுபவ பொருளை அவரால் சொல்ல முடியலன்னா வாக்கு தடைபடுது. சொல்லிடுவார் குமரகுருவார், சொல்ல முடியாம இல்ல, அந்த வாக்கு கொஞ்சம் தடைபடுது. அப்பதான் இவர் தான் நம்ம குருநாதர் என்று சொல்லி இந்த தருமபுர ஆதீனத்தை அவர் மாசிலாமணி தேசிகரை குருநாதராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. அந்த பாட்டு தான் அந்த 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள என்று சொல்லக்கூடிய திருப்பாட்டு. அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அனுபவம் அது எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்லக்கூடியது. இப்படியே அங்க திளைச்சிருந்தார். அப்பதான் என்ன செய்யறாருன்னா, கூத்த பெருமாள் என்ன பண்றாருன்னா அசரீரியா சொல்றார், ஏப்பா விட்டா நீ இங்கேயே இருந்துருவியாட்டு இருக்கு, உன்னை வச்சு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. பரவினாச்சார் திருமணம் இருக்கு, திருத்தொண்ட தொகை தரணும். அப்பதான் ஆரூர் பண்ணை ஆரூரில் வருக நம்பால் அப்படி அங்கதான் ஆரூர் யாத்திரை ஆரம்பங்க. சுந்தரருக்கு திருவாரூர் வரணுங்கிறதெல்லாம் தெரியாதுங்க. எங்க போறதுன்னு அவருக்கு திட்டமெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. திருவாரூர் வந்தா பரவினாச்சியார் இருப்பாங்க, போய் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்படியெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. சிதம்பரத்திலேயே இருந்துடுறார். சிதம்பரத்துல இருந்து சாமி தான் வர சொல்றார், பண்ணை ஆரூரில் வருக நம்பால் அப்படின்னார். அதே மாதிரி திருவாரூரில் இருக்கிற அடியார்களுக்கு எல்லாம் போய் கனவுல சொன்னார், ஆரூரன் நாம் அழைக்க வாரா நின்றான், அவனை எதிர்கொண்டு அழைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லார்கிட்டையும் சொன்னார். எல்லா அடியார்கள்ட்டையும் சொன்னாராம் பெருமான். அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகின்ற பொழுது வர வழியில சீர்காழி போறார். சீர்காழி சென்றார். எப்படி திருவதியே அதே மாதிரி சீர்காழியில ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்த ஒரு பதி. அந்த ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்த பதிக்குள்ள நம்ம காலால போலாம், மிதிக்கலாமா? கூடாது. அதனால என்ன பண்ணாராம், ஊர் எல்லையில அப்படியே வளமா வர்றார். ஊர் எல்லையில வளமாக வருகின்ற பொழுது பெருமான் பார்த்தான். என்ன பண்ணார் அப்படின்னா எதிர்காட்சி கொடுத்தார். அப்படி இவர் வளமா வர்றார், சாமி இடமா போறார். எப்படி காட்சி கொடுத்தார் அப்படின்னா, இங்க திருவடி தீட்சை கொடுத்தார் இல்லையா சித்தவட மடத்துல. அங்க என்ன பண்ணார் அப்படின்னா கைலை காட்சி கொடுத்தாருங்க. ஆமா, அதாவது சொல்றாருங்க, காதில் வெண் குலையனை கடுமள வளநகர் கண்டு கொண்டேனே அப்படி சாதலும் பிறத்தலும் தவிர்த்தனை வகுத்துங்கிற பதிகத்துல சொல்றாருங்க. அதாவது இந்த இடத்த திருச்சிராப்பள்ளி ராகவையா அழகா சொல்வார். ஒரு பரமாச்சாரியரை வணங்கினதுக்கு திருவடி கிடைச்சது திருவதிகையில, இன்னொரு பரமாச்சாரியரை வணங்கினதுக்கு கைலை காட்சி கிடைச்சது. யாரு? நம்முடைய ஞானசம்பந்த பெருமானை வணங்கியதுக்கு கைலை காட்சி கிடைச்சது. அப்ப உங்களுக்கு திருவடி கைலை காட்சிக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அப்ப திருவடி கிடைக்கணும்னு யார வணங்கணும்? அப்பர் சாமியில வணங்கணும்.
கைலை காட்சி கிடைக்கணும்னா யாரை வணங்கணும்? ஞானசம்பந்த பெருமான. இதுக்கு மேல என்ன நமக்கு சைவத்துல பேர் வேண்டி கிடக்குது? அதனால நமக்கு இறைவனை வணங்கினா என்ன எல்லாம் கிடைக்குமோ அத்தனை அடியார் வழிபாட்டிலேயே கிடைக்கும். அதனால பரமாச்சாரியார் வழிபாடு அவ்வளவு உயர்ந்தது என்று சொல்லி நமக்கு நம்முடைய ராகவனையா சொல்லுவாங்க. இப்ப அங்கிருந்து சீர்காழியில இருந்து இங்க வர்றார். அப்படி வருகின்றவரை அழைப்பதற்காக அடியார் பெருமக்கள் எல்லாம் வர்றாங்க. வந்தெதிர் கொண்டு வணங்குவார் முன் வந்தொண்டர் கைகள் அஞ்சலி கூப்பி நின்று எந்த இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். ஊருக்குள்ளேயும் நான் வரலைங்க, ஊர் எல்லையில தான் அந்த பாட்டெல்லாம் பாடுறேன். அப்படி வந்து கரையும் கடலும் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்துல அதுல சொல்றார், எந்த இருப்பது மாறூர். அவங்க வந்து அழைச்சிட்டு போறதுக்கு தான் வர்றாங்க, சாமி சொல்லி அழைச்சிட்டு போறதுக்கு தான் வர்றாங்க. ஏன்னா திருவாரூர் அவருக்கு எப்படின்னா மாமனார் வீட்டு ஊர், ஒரு மாப்பிள்ளை எப்படி வரணும், அதுபோக மட்டுமல்ல அவருக்கு ஆன்மார்த்த தலமும் இதுதான். ஆரூர் பெருமான் தான் அவருக்கு மாமனார், வேற யாரும் கிடையாது. ஆரூர் பெருமான் தான் மாமனார். ஆரூர் பெருமானுடைய மகள் தான் பறவை நாச்சியார். அதனால அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கக்கூடியது திருவாரூர். அப்படி ஊருக்குள்ள வந்த உடனே அடியார் பெருமக்கள் எல்லையில வந்து அவரை வரவேற்க வருகின்றவர்கள் இடத்துல எந்த இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வோர் கேளீர்னு சாமி வர சொல்லி தானே வர்றாரு. அப்படியெல்லாம் அவர் நினைக்கல. அடியார்கள் பார்த்தா அடியார்கள் தான் உயர்வு இல்லைங்களா? நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. என்னுடைய அப்பா என்னுடைய தந்தையார் சிவபெருமான் இருக்கக்கூடியது ஆரூர் தான். ஆனா என்னை ஆட்கொள்வார நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கிறாரு. இதே மாதிரிதான் ஞானசம்பந்த பெருமானும் கேட்டார் அடியார்களை பார்த்து. ஆமா, எந்தை ஏற்றுகொள் எய்துவதோ அப்படிங்கிற பதிகத்துல சொல்றாரு. சாமி என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா? திருவாரூர்னாவா அடியார்களுக்கு தான் பெருமை, வேற எந்த தளத்துக்கு எப்படியோ திருவாரூர்ல அடியார்களுக்கு தான் பெருமைங்க. அதே மாதிரி அப்பர் சாமியில எப்படி பாடுறாருங்க, புற்றிடம் கொண்டான் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே அப்படின்னாரு. புற்றிடம் கொண்டானுக்கு தொண்டனா இருக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை, புற்றிடம் கொண்டானுடைய தொண்டர்களுக்கு தொண்டராம் புண்ணியமே. 3 பெருமக்களுமே ஒரே மாதிரி வழிபாடு செய்திருக்கிறாங்க ஆரூரை. சேக்கட பெருமான் சொல்ற பொழுது எப்படி சொல்வார்னா, அதாவது தொண்டர் மிடைய தேவர் ஒதுங்கும் செல்வ திருவாரூர் அப்படிம்பாருங்க. தொண்டர் மிடை அப்படின்னா அடியார் பெருமக்கள் வழிபாட்டுக்கு வருவாங்களாம், தேவர்கள் எல்லாம் தேவாசிரி மண்டபத்துல காத்துட்டு இருப்பாங்களாம். தேவாசிரி மண்டபத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்பாங்களாம். அடியாரெல்லாம் வழிபாட்டுக்கு போறாங்க, நம்ம ஒதுங்கி நின்று அப்புறமா போலாம். அதான் சொல்ற தொண்டர் மிடைய தேவர் ஒதுங்கும் செல்வ திருவாரூர் அப்படிம்பாரு. தேர்வன் கலிக்காம புராணத்துல வருதுங்க. இன்னொரு புராணத்துல நவீனத்தேடிகள் புராணத்துல வரும், அண்டர்பிரான் தொண்டர்களல் அமரர்மணியம் அணியாரூர் அப்படின்னு பாருங்க. அண்டர்பிரான் தொண்டர்களல், அண்டர்பிரான் யாரு? சிவபெருமான். அவருடைய திருவடியை வணங்குறதுக்கு, அவருடைய தொண்டர்களுடைய திருவடியை வணங்குறதுக்கு, சிவபெருமான் திருவடியை வணங்குறதுக்கு இல்ல. அண்டர்பிரான் தொண்டர் கலல் அமரர்னே தேவர்கள். சிவபெருமானுடைய அடியார்களை இங்க இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்வதற்கு தேவர்கள் எல்லாம் வந்து கிடப்பாங்களாம். அதான திருக்கூட்ட சிறப்புல சொல்லுது. தேவாசிரியன் மண்டபங்கிறது அதானே. தேவாசிரியன் மண்டபத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, தேவர்கள் ஆசித்து இருக்கக்கூடிய மண்டபம் தேவாசிரியன் மண்டபம். எதுக்காக அங்க ஆசிரித்து இருக்கிறாங்க? அடியார்களை வணங்குவதற்காக. சிவக்கணிய உரையில நல்லா சொல்லுவார், ஓவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகலத்து மால் முதல் வானவர் ஓவாதி அவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரி எனும் திருக்காவனம் அப்படின்னாரு. எல்லா அடியார்களும் அங்க இருக்கிறாங்க. அவர்களை வணங்குவதற்காக தேவர்கள் எல்லாம் வந்து கூட்டம் கூட்டமா இருக்கிறாங்களாம். அப்படியே அங்க கற்பக மலர் சிந்தி கிடைக்குமா, தேவலோகத்திலிருந்து அவர்கள் அணிந்து கொண்டு வந்த மலரெல்லாம் அங்க சிந்தி கிடைக்குமா. சேக்கட பெருமான் சொல்லாருங்க, பூவார் திசைமுகன் யாரு? நான்முகன் இந்திரன், அப்புறம் மால் போன்ற தேவர்கள் எல்லோரும் காத்து கிடக்கிறாங்களா அந்த தேவாசிரிய மண்டபத்துல. எதுக்குன்னா அடியார்களை வழிபாடு செய்வதற்கு. அந்த அடியார்ல எப்படிப்பட்ட அடியார்கள்னா, நம்முடைய பிறவி துன்பத்தை நீக்கக்கூடிய அடியார்கள். சேக்கட பெருமான் அறந்தை தீர்க்கும் அடியவர் அப்படின்னாரு. அறந்தைன்னு என்ன தெரியுங்களா? துன்பம். இருக்கலே பெரிய துன்பம் என்னன்னா பிறவி துன்பம் தான். அங்க தேவாசிரியர் இருந்த அடியார்களை வழிபாடு செஞ்சாவே நம்ம பிறவி நீங்கிருமா. அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றொழி யாழ் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்தாயிரம் பாற்கடல் போல்வதே அப்படின்னு. அப்படி மிக சிறப்பான ஒரு ஊர். அந்த திருக்கூட்ட சிறப்பு சொல்றதுக்கே நமக்கு மணிக்கணக்கில் நம்ம பேசணும். இருந்தாலும் அங்கதான் அடியாருடைய சிறப்பு எல்லாம் சொல்றாருங்க நிறைய. அதாவது சேக்கிழ பெருமான் எதையும் விட்டு வைக்கல. இந்த உலகத்தை யார் ஆட்சி செய்யணுங்கிறதெல்லாம் அங்க சொல்லியிருக்கார். திருக்கூட்ட சிறப்புல சொல்லியிருக்கிறார், அகில காரண தாழ் பணிவார்கள் தான் அகில லோகம் ஆளற்குரியர் அப்படின்னார். யார் ஒருவர் சிவபெருமான் திருவடிகளை வணங்குகின்றார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படி எல்லாத்துக்கும் இலக்கணம். வீரம் என்னால் விளம்பும் தகையதானார், கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார்.
அவங்க வந்து பெருமானை வணங்குவது மட்டும்தான் அவங்களுடைய கொள்கை. அதை வீடு வேற்றை கூட கேட்காத அடியார்கள் இங்க இருந்தாங்க என்று சொல்லி இப்படியெல்லாம் நமக்கு திருவாரூருடைய சிறப்பை நமக்கு வந்து சொல்றார். இந்த திருவாரூர்ல பிறப்பதற்கு தவம் செஞ்சிருக்கணுங்க. தண்டியடிகளுடைய பிராணத்தை பத்தி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் முதல் வரியிலேயே சொல்றாருங்க, தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் தவமுடையார் அப்படின்னாரு. திருவாரூர் பிறக்கும் தவமுடையார் அப்படின்னாரு. அப்படின்னா இந்த திருவாரூர்ல பிறக்கிறதுக்கு தவம் செஞ்சிருக்கோம், இல்லைன்னா இந்த பாக்கி யாருக்கும் கிடைக்காதுங்க. ஆமா, 3 நாயன்மார் புராணம் தான் பெயர் சொல்லி ஆரம்பிக்க கூடியது. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டு நெறிவாள, இன்னொன்னு மங்கையர்க்கு தனையரசு எங்கள் தெய்வம், 3வது தண்டியடிகள். பேரை சொல்லி புராணம் ஆரம்பிக்கிறது. 3 சரீரம் தான். தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார். இதுதான் முதல் வரியே தானுங்க. அப்படின்னா திருவாரூர்ல பிறக்கிறது நமக்கு சாதாரணமா எல்லாத்துக்கும் கிடைக்காது. அந்த திருவாரூர் நகரத்தை அதெல்லாம் நகரத்துடைய சிறப்பு சொல்றதுனாவே பல நாட்கள் ஆகும் இல்லையா? ஏன்னா மனுநீதி சோழன் இந்த உலகத்துக்கு எப்படி அரசாட்சி செய்யணுங்கிறத எடுத்து காட்டிய மனுநீதி சோழன் அவதரித்தது, அவர் ஆட்சி செய்தது இந்த திருவாரூர்ல. ஒரு அரசன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு 5 இலக்கணம் சொல்றார். 5 இலக்கணத்தை மட்டும் நாம பார்க்கலாம். ஒரு மாநிலம் காவலாவான், மண்ணுயிர் காக்கும் காலை, தானதனுக்கு இடையொரு தன்னால் தன் பரிசனத்தால், ஊனமிகு பகைதரத்தால், கல்வரால் உயிர்தம்மால், ஆனபயம் 5 தீர்த்து அரங்காப்பான் அல்லனோ அப்படின்னாரு. ஒரு அரசன் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. மக்களுக்கு 5 வகையால துன்பம் வருமா? அந்த 5 வகையால துன்பம் எப்படி வரும்னா, அரசனால முதல்ல வரும். ஏன்னா வரிகள் எல்லாம் போட்டு கடுமையான சட்டங்களை இயற்றுவது. அப்புறம் அரசனால வரும். தன் பரிசனத்தால், அரசனுடைய சொந்த பந்தம், மாமன், மச்சான், மருமகன், பையன், இப்படி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அவங்கனால துன்பம் வருமா? அப்புறம் என்ன சொல்றாருங்க, ஊனமிகு பகை திறத்தால் அப்படின்னாரு, பகைவர்களால துன்பம் வரும். அப்புறம் உயிர்களால, சிங்கம், புலி, கரடி என்று சொல்லக்கூடிய அந்த மிருகங்களால துன்பம் வரும். அப்புறம் நோய்வாய்ப்படக்கூடிய அந்த நோய், இந்த மாதிரி வரும். இந்த 5 துன்பங்களை யார் ஒருவன் நீக்கி ஆட்சி செய்கின்றானோ அவனே அரசன் அப்படின்னாரு. ஏன்னா சொன்னது யாரு? பெரிய அமைச்சர் சேக்கிழார் பெருமான். பெரிய தொன்னறி அமைச்சரா இருந்தவர் இல்லையா? அதனால அவருக்கு அரசியலும் தெரியும், எல்லாமே தெரியும். அந்த ஒரு நீதியை நிலைநாட்டி உலகத்துக்கே நீதி சொன்னது இங்கதான், அந்த திருவாரூர் மண் தான் என்று சொல்லி. அப்படிப்பட்ட இந்த திருவாரூர்ல சுந்தரர் வந்தாச்சு. அப்படி வருகின்ற பொழுது உள்ளே அழைத்து கொண்டு வந்து, அதற்கு பிறகு அப்படியே அவர் ஆலய வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுதுதான், அப்பதான் வந்து சாமி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நம்மை தோழமையாக தந்தனம் அப்படின்னாருங்க. அங்கதான் வந்து இப்ப வந்து சிவபெருமான் வந்து சுந்தரருக்கு, சுந்தரர் போய் கேட்கல, போய் கேட்க முடியுமா? நானும் நீயும் ஃப்ரெண்டா இருக்கலாம் சாமி, அப்படி போய் கேட்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆரூர் பெருமான் தான் சொன்னாரு, நம்மை தோழமையாக தந்தனம் அப்படின்னாரு. நீ இனிமேல் வந்து அன்றினை கொண்ட வேள்வியில் கொண்ட கோலத்தோடு இருக்கணும். எப்ப நீ வந்து திருமணத்துல நான் உன்னை தடுத்து ஆட்கொண்டதுனால நீ எப்பொழுது திருமண கோலத்தோடு இருக்கணும் என்று சொல்லி சொன்னது திருவாரூர். அது தோழமையாக கொடுத்தது திருவாரூர்ல. அப்படி அவர் தோழமையாக கொடுத்து பெருமானை வழிபாடு செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார். பல நாட்கள் அவர் வழிபாடு செய்ய வரார். அப்படி வருகின்ற பொழுது ஒரு நாள் அப்படி ஆலயத்தை வலமாக வருகின்ற பொழுதுதான் அப்ப பரவினாச்சியார் பார்க்கிறார். அப்படி வழிபாடு செய்ய வருகின்ற பொழுது, அப்படியே ஆலயத்துக்குள் வந்து வழிபாடு செய்கின்ற பொழுது பரவினாச்சியாரை பார்த்துறார். பரவினாச்சியாரை பார்த்து, அதாவது அந்த இடத்துல சொல்றார், அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, நற்பெரும் வான்மை கூட்ட நகை பொலிந்து இலங்கு செவ்வாய் விற்புரை முதலின் வேட்கண் விலங்கிலையவரை கண்டார் அப்படின்னார். நற்பெரும் பான்மைனா விதி, பான்மைன்னு சொன்னா விதிங்க. அந்த விதியின் காரணமாக சுந்தரர் பார்த்தார். இல்லைன்னா அவர் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லைங்க. நற்பெரும் பான்மை கூட்ட அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்றார். அப்படி பறவையாரை பார்த்துறார். அப்படி பறவையாரை பார்த்த உடனேயே அவர் வந்து யாருன்னு கேட்கிறார், அடியார்கிட்ட கேட்கிறார், இந்த அம்மா யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ வந்து அவங்க எல்லாம் சொல்றாங்க, தம்பிரான் அந்த அம்மா வந்து, அந்த அம்மாவை பத்தி சொல்லுகின்ற பொழுது பேர் பறவை, உம்பர் தரத்தாருக்கும் சேருவரியார் அப்படின்னு, தேவர்கள் கூட நெருங்க முடியாத பெருமையுடையவர் அந்த அம்மா. அப்படியெல்லாம் அவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்படி சொன்னதுக்கு பிறகு அந்த அம்மாவை வந்து பார்த்துக்கிறார். அந்த அம்மாவை பார்த்த உடனேயே பெருமான்கிட்ட போய் அவங்க வந்து சாமி வந்து நம்பிகள் வந்து விண்ணப்பம் செய்கிறார். அந்த பார்த்து அந்த அம்மாவுடைய அழகு எப்படி இருந்தது அப்படிங்கிறத 2 பாட்டுல சொல்வார். அம்மா வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கறது அந்த அழக சொல்வார். கற்பகத்தின் பூங்கொம்போ காமன் தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்கோவலை பவளமலர் மதிபூத்த விரைக்கூடிய அற்புதமோ சிவனருளோ அறியேன் என்ற அதிசயத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது அந்த அழகை பார்த்துட்டு
கற்பகத்தின் பூங்கொம்போ என்று சொல்லி, கற்பக மலர் பூத்த ஒரு பூங்கொம்போ என்று சொல்லி நினைக்கிறார். அப்புறம் காமந்தன் பெருவாழ்வோ அப்படின்னா அவ்வளவு அழகு. அப்புறம் பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியம், புண்ணியம் செய்த ஒரு பயனின் காரணமாக விளைந்த ஒரு அழகோ என்று சொல்லி இப்படி எல்லாம் மனசில் நினைக்கிறார். அப்புறம் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அற்புதமோ சிவன் அருளோ அப்படின்னு நினைச்சார். சிவன் அருள், சிவபெருமானுடைய அருளாத்தான் இருக்கணும், அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது, பெருமானுடைய அருளுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி மனசுல வச்சு வைத்து கொண்டு அப்பதான் பெருமான்கிட்ட வந்து விண்ணப்பம் செய்யறார், பறவை வேணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பறவை நாச்சியாரும் இவரை பார்த்துடுறாங்க. அதை எப்படி சொல்றார் அப்படின்னா, சேக்கிழ பெருமான் அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப பண்டை விதி கடைகூட்ட பறவையாரும் கண்டார் அப்படின்னா, அதுக்கும் விதிதான் காரணம். பண்டை விதி கடைகூட்ட பறவையாரும் கண்டார் அப்படின்னாரு. அம்மா பார்த்துடுறாங்க. அப்படி அம்மா பார்த்த உடனேயே கூட இருக்கக்கூடிய அடியார்கள்ட்ட கேட்கறாங்க, அம்மா இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனேயே அவங்க எல்லாம் சொல்றாங்க, சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனேயே அம்மாவுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அதெல்லாம் என்ன காரணங்கிறது சொல்றாரு, பழைய விதிதான் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாருங்க. அப்படி என்ன வருகின்ற பொழுது அம்மா மனசுல என்ன நினைச்சாங்க அப்படிங்கறதையும் சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க. அம்மா என்ன நினைச்சாங்களா, அந்த சுந்தரருடைய அழகு பாருங்க, முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோ, தன்னேரில் மாறனோ, தார்மார்பில் விஞ்சையனோ, மின்னேர் செஞ்சடையனல் மெய்யருள் வெற்று உடையவனோ, என்னே என் மனம் திரிந்த இவன் யாரோ என்று அதிசயத்தார் அப்படின்னா. அதாவது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, முருகப்பெருமானா இருக்குமா அப்படின்னு நினைச்சாங்களாம். அப்புறம் மீண்டும் அம்மா நினைச்சாங்களாம், முருகப்பெருமானெல்லாம் இப்படி எல்லாம் வந்து முன்னாடி நிக்க மாட்டான், அதனால முருகனா இருக்காது. சரி மன்மதனா இருக்குமா, மாறன்னா மன்மதனா தான் இருக்குமான்னா, மன்மதனுக்கெல்லாம் இந்த மனசு ஒன்றும் அப்படியெல்லாம் போகாது, அதனால மன்மதன் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அப்புறம் மேலிருந்து யாராவது வித்யாதரர்கள் அப்படிங்கிற அந்த தேவலோகத்திலிருந்து யாராவது வந்திருப்பாங்களான்னா, அப்படியெல்லாம் யாரு வந்தாலும் இந்த மனசு ஒன்றும் மாறாது. சரி வேற யாரா இருக்கும், மின்னேர் செஞ்சடை அண்ணல் மெய்யருள் பற்று உடையவனோன்னா கடைசியா அதுல கொண்டு வந்து நிறுத்தினாங்க. மின்னேர் செஞ்ச சிவபெருமானுடைய திருவருள் பெற்றவனா இருக்குமா அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்திக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு மேல இன்னொன்னு சொல்ல முடியாது. அப்படி மனசுக்குள்ள அம்மாவுக்கும் ஒரு எண்ணம் வந்துருது. அப்படி வருகின்ற பொழுது ரெண்டு பேரும் அப்படியே அந்த வருத்தத்தை எல்லாம் நிறைய சொல்றாருங்க. அதெல்லாம் வந்து அவருடைய மனசை சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, 3 ஓமை சொல்றாரு. மாலை நேரம் ஆகுது. அந்த மாலை நேரத்துல சுந்தர வருத்தப்படுறதுக்கு என்ன சொல்றாருன்னா, அதாவது பஞ்சின் மெல்லடி பாவையர் உள்ளமும் வஞ்ச மாக்கள் தம் வல்வினையும் அரணஞ்சலுத்து உணர அறிவில்லோர் நெஞ்சமும் என்ன இருண்டது நீண்டவான் அப்படிங்கிறாருங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த மாலை நேரத்துல சுந்தரருக்கும் அந்த வருத்தம் இருக்குது. அதுக்கு ஒரு ஓமை என்ன சொல்றாருன்னா, பஞ்சின் மெல்லடி பாவையர் உள்ளம்னார். அப்படின்னா விலை மாதலுடைய உள்ளம் எப்படி வந்து இருண்டு போயிருக்குமோ அது மாதிரி அந்த மாலை நேரத்து பொழுத சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, வஞ்ச மாக்கள் தம் வல்வினையும் அப்படின்னாரு. அப்படியே நிறைய பாவங்கள் செய்யக்கூடிய வினை எப்படி இருக்குன்னா அது மாதிரி இருண்டு இருக்குமா. அப்புறம் என்ன சொல்றாரு இன்னொரு ஓமை, அரணஞ்செழுத்து உணரா அறிவில்லோர் நெஞ்சமும் அப்படின்னாரு. அப்படின்னா அஞ்செழுத்த நம்ம சொல்லாம இருக்கக்கூடியவங்க இல்ல அஞ்செழுத்த மறந்தவங்களுடைய நெஞ்சு அப்படி இருண்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாலை நேரத்தை சொல்றார். அப்படி அந்த மாலை நேரத்தை அந்த சுந்தரனுடைய மனசை பார்த்து அதான் கொஞ்ச நேரத்துல நிலவு உதிக்குதுங்க. அந்த நிலவு நினைச்சுதான் இப்படி இந்த பெண்களுடைய பார்வைக்கு பட்டு சுந்தரரே இப்படி இருக்கிறாரேன்னு சொல்லி அந்த நிலவு உதிக்கிறத வந்து சிரிக்கிற மாதிரி இருந்ததுன்னு சேக்கிழ பெருமான் ஒரு இலக்கிய சுவையோட எழுதுவார். அவர் நிலவு உதித்தது அவரை பார்த்து நிலவு சிரித்தது போல் இருந்தது என்று சொல்லி இப்படி எல்லாம் நடக்கிற பொழுது பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார், எனக்கு பறவையார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுதுதான் சாமி என்ன செய்யறார் அப்படின்னா, அடியாருடைய கனவுல போறார். அப்படி கனவுல போய் நாளை நம்பி ஆரூரனுக்கும் பறவைக்கும் நாளை திருமணம் அப்படின்னு சொல்லி பெருமான் சொல்லிடுறார். இன்னபடியே அடியார் அறியும் வகையும் அறிவிக்கிறார். சுந்தரருக்கும் சொல்லிடுறார், பறவை நாச்சியாருக்கும் சாமி எல்லாமே அவரே செய்யறார். சுந்தரருடைய கனவுல சொன்னதும் சாமி தான், பறவை நாச்சியார் கனவுல சொன்னதும் சாமி தான், அடியாருடைய எல்லாத்தையும் சொல்லிடுறார். நாளைக்கு காலையில நம்பி ஆரூரனுக்கும் பறவைக்கும் திருமணம் அப்படின்றாரு. அப்பதான் வந்து எல்லாரும் தயாரா காலையில் நேரத்துல வர்றாங்க. அது 2 பாட்டுல திருமணத்தை முடிச்சிடுறாருங்க. ஒரு பாட்டு கனவுல போய் சொல்றது, இன்னொரு பாட்டு திருமணம் நடக்கிறது. அந்த திருமணம் நடக்கிற பாட்டை சொல்றாரு, காமத்துயரில் கவல்வார் நெஞ்சில் கரையில் கங்குள் கழிவோம் யாமத்து இருளும் புலர கதிரோன் எழுகாலையில் வந்து அடியார் கூடி சேமத்துணையாம்
திருநாவலர்கோன் மகிழ சேமத்துணையாம் திருநாவலர்கோன் மகிழ தாமப்புழலால் பறவை வதுவை தகு நீர்மையினால் நிகழச் செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அந்த காமத்துயரில் கவல்வார் நெஞ்சில் அந்த ஒரே பாட்டு தான் திருமணம் முடிஞ்சு போச்சு. எல்லா அடியார்களும் வந்தாங்களாம், காலையில எல்லாம் பெருமானுடைய திருவருளை நினைந்து போற்றினாங்களாம். திருமணம் முடிஞ்சது. இந்த திருமணத்தை இப்படி சொல்றாருங்க. இங்க யாரு இருக்கிறாங்கன்னா பெருமான் திருவருள் இருக்கிறது, அடியார்கள் இருக்கிறாங்க. சொந்த பந்தம் எல்லாம் யாரும் கிடையாது. ஏன் இல்ல அப்படின்னா பரவினாச்சாருக்கு யாரும் கிடையாது, ஆரூர் பெருமான் மட்டும்தான் சொந்தம். ஆனா சங்கிலி நாச்சார் திருமணத்தை எப்படி சொல்றாரு அப்படின்னா அங்க அப்பா இருக்கிறார், அப்பா அம்மா இருந்தாங்கன்னா சொந்த பந்தம் வருவாங்க இல்லையா? அதை சொல்றாரு பாருங்க. மண்ணிறைந்த பெருஞ்செல்வ திருவொற்றியூர் மண்ணும் எண்ணிறைந்த திருத்தொண்டர் எழிற்பதியோருடன் ஈண்டி உள்நிறைந்த மகிழ்ச்சியுடன் உம்பர் பூமலை பொலிய கண்ணிறைந்த திருவருளால் உம்பர் பூமலை பொலிய மண்ணிறைந்த பெருஞ்சிறப்பில் கல்யாணம் செய்தளித்தார் அப்படின்னார். அங்க எப்படி சொல்லார் பாருங்க. அதாவது மண்ணிறைந்த பெருஞ்சிறப்பில் கண்ணிறைந்த பெருஞ்சிறப்பில் கல்யாணம் செய்தளித்தார். மண்ணிறைந்த பெருஞ்செல்வ திருவொற்றியூர் மண்ணும் எண்ணிறைந்த திருத்தொண்டர் எழில் பதியோர் அப்படின்னார். திருத்தொண்டர் அப்படின்னா அடியார்கள், எழில் பதியோர் அப்படின்னா அந்த ஊருக்கார் இல்லைங்களா? எண்ணிறைந்த திருத்தொண்டர் எழில் பதியோருடன் ஈண்டி உள் நிறைந்த மகிழ்ச்சியுடன் உம்பர் பூமலை பொலிய, அப்படி தேவர்கள் எல்லாம் மலை பொழிஞ்சாங்களாம். அப்படி கண்ணிறைந்த பெருஞ்சிறப்பில் கல்யாணம் செய்தளித்தார் என்று சொல்லி அப்படி அந்த திருமணத்தை அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறதுனால சொந்த பந்தமும் எல்லாரும் சேர்ந்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள். அதற்கு அது ஏர்கோன் கலிக்காமத்தில் வரக்கூடிய பகுதி அது இருக்கட்டு. இப்ப திருமணம் ஆயிடுச்சு. இந்த திருமண வாழ்க்கை எப்படி அனுபவித்தார் அப்படிங்கறதெல்லாம் சேக்கிழார் பெருமான் பல பாடல்களை சொல்றார். அதுல என்னன்னா அதுல வந்து இருவரும் யோகம் பயின்றார்கள் அப்படின்பார். திருமண வாழ்க்கையோ ஒரு யோக வாழ்க்கையாக கழித்தவர் சுந்தரர். இருவரும் யோகம் பயின்றார்கள் அப்படின்பார். அவர் வந்து அந்த திருமணத்தை முடிச்சு பெரிய மாளிகையாம். அந்த மாளிகையில வந்து முற்றத்துல ஒரு சுகமான இருக்கையில் இருக்கிறார். பக்கத்துல வந்து குளங்கள் எல்லாம் நீர்நிலைகள் எல்லாம் இருக்குதான், சோலைகள் எல்லாம் இருக்குதான். ஆனா அப்படி இருந்தாலும் சுந்தரர் என்ன செஞ்சார் அப்படின்னா தவிசி இழிந்து அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். அதையெல்லாம் ஒரு பொருட்டாவே கருதலையா. பரவினாச்சியார் இருக்கிறாங்க, அந்த மாளிகையினுடைய அந்த இதெல்லாம் அப்படியே சொல்லுவார். அந்த ஒரு சோலை, அந்த சோலையில் ஒரு தெற்றினா திண்ணை, இதெல்லாம் இருக்கு. ஆனா ஆரூர் பெருமானை கும்பிட வேணுங்கிற விருப்பம் தான் மனசுல நிறைஞ்சிருக்கு. அப்படியே இறங்கி வந்து ஆரூர் பெருமானை வழிபாடு செய்ய வரார். அப்படி வருகின்ற பொழுது வர்ற வழியில தான் தேவாசிரி மண்டபத்தை பார்க்கிறார். இதான் ரொம்ப முக்கியமான பகுதி நமக்கு திருத்தாட்கொண்ட புராணத்துல. தேவாசிரி மண்டபத்துல அடியார் பெருமக்கள் நிரம்ப இருக்கிறாங்க. அவர் என்ன மனசில் நினைக்கிறார் அப்படின்னா நேரில் போய் வணங்குறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய அடியார்கள், அவங்களெல்லாம் வந்து ஒரு ஜீவன் முக்த நிலையில் இருக்கக்கூடிய அடியார்கள், நேரில் சென்று வழிபாடு செய்ய தகுதி இல்லைன்னு சொல்லி மனசுக்குள்ள வழிபாடு செஞ்சுக்கிறாரு. சாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு. பெருமானே, இவருக்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார் அப்படின்னு. சாமி, இவங்களுக்கெல்லாம் நான் என்னைக்கு அடியார் ஆகிறது என்று சொல்லி பெருமான் திருவடியை வணங்கிட்டு உள்ள போறார். உள்ள போறவரை இவர் இப்படி இவங்களை எல்லாம் வணங்கி கொண்டு வந்ததை பார்த்து பெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னா அவர் எதிர்காட்சி கொடுக்கிறாருங்க. வேற எங்கேயும் அந்த மாதிரி இல்ல. ஆரூர் பெருமான் அங்க திருமூலட்டானத்திலிருந்து அந்த வாயில வந்து காட்சி கொடுக்கிறார். சுந்தரமூர்த்தி சாமிகள் தேவாசிரி மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை வணங்கி கொண்டு போறாரு. அவர் என்ன செய்யறாரு, அங்கிருந்து வெளியில வந்து காட்சி கொடுக்கிறார் பெருமான். அந்த திருவடியை பார்க்கிறாருங்க. காலனார் உயிர் மால கருத்தன சீலமாய் உம்மையம்மை வருட சிவந்தன சொல்லி 11 முறை அந்த திருவடியை வணங்குவாருங்க. 11 வினைமுற்று வரதுல அந்த 2-3 பாட்டுல 11 வினைமுற்று வரும். ஏன் அப்படின்னா அடுத்து திருத்தொண்ட தொகை 11 பாட்டு இல்லைங்களா? அந்த திருத்தொண்ட தொகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது வாரியார் சாமிகள் சொல்வாரு. அதாவது பஞ்சபிரம மந்திரம் 5, சடங்க மந்திரம் 6, 11 சம்ஹிதா மந்திரங்கள் சைவத்துல. அந்த 11 சம்ஹிதா மந்திரங்கள் போல் அமைந்தது 11 பாட்டு திருத்தொண்ட தொகை அப்படின்பாரு. இப்ப அவரு மனசுக்குள்ள நினைச்சிட்டு போறாரு. அப்ப சாமி சொல்றாரு, அந்த அடியாருடைய பெருமைகளை சொல்றாரு பாருங்க. பெருமையால், இது இறைவனுடைய கூற்று, ஆரூர் பெருமானுடைய கூற்று. ஆரூர் பெருமானே சுந்தரர்கிட்ட சொன்னதுதான் அந்த பாட்டு. பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையால் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் ஆர்வார், இருமையும் கடந்து நின்றார், இவரினே அடைவாய் என்று அப்படின்னு சொல்லி. அதாவது அவங்க எல்லாம் எப்படின்னா பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னாரு. அவங்களுடைய பெருமைக்கு நிகராக இன்னொருத்தர் சொல்ல முடியும். ஏன்னா தனக்கோவை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவுன்னு வல்லவ பெருமான் சொல்வாருங்க.
தனக்கு ஓமை இல்லாத ஒரே ஒரு கடவுள் யாருன்னா சிவபெருமான் ஒருவன் தானுங்க. அவனுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஓமை இலி அப்படின்னு பேருங்க. அப்படின்னா இன்னொரு ஓமை சொல்ல முடியாது பெருமானுக்கு இணையா. அதே மாதிரி அவனுடைய அடியார்கள், அதான் இறைவனே சொல்றார், பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெண், என்னிடத்திலே அன்பு செய்வதனாலே என்னை அடைய பெற்றார். பேணுதல்னா அன்பு செய்யறது. அவங்களுக்கு நிகரா இன்னொருத்தர் சொல்லவே முடியாது அப்படின்ட்டாருங்க. அப்படி சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாருன்னா, இவரை நீ அடைவாய் என்று அப்படின்னாரு. இப்ப சுந்தரர் யாருகிட்ட இருக்கிறாரு? ஆரூர் பெருமான் கிட்ட தானே இருக்கிறாரு. அவர் அப்படியே வச்சுக்க வேண்டியதானே. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, அவங்களோட போய் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன இருந்தா, நாம யாரோட இருந்தா சிறப்புனா, பெருமான் திருவடியில் இருக்கிறத விட சிறப்பு என்னன்னா அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கிறதா சிறப்பு. அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கிறத விட சிறப்பு இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. அதான் நம்முடைய வாதவருடிகள் கேட்கிறார், உடையாள் உந்த நடுவிற்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடிய நடுவில் இருவேரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அரளை புரியாய் பொன்னம்பலத்தூர் என்கிறது முடிய வண்ணம் முன்னின்றுனார். வாதவருடிகளுடைய கூற்றே அதானுங்க. உடையாளும் தான் நடுவிற்கும். நீங்க அம்மா உங்களுக்குள்ள இருக்கிறாங்க, நீங்க அம்மாவுக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க ரெண்டு பேரும் எனக்குள்ள இருக்கிறீங்க. அடிய நடுவில் இருவேரும் இருப்பதானால், ஆனா நான் எங்க இருக்கணும்னு விரும்புறேன்னா அடியார் கூட்டத்துல இருக்கணும்னு விரும்புறேன். யார்? வாதவருடிகள் சொல்றாரு. அடியேன் உன் அடியார் நடு, சாமியும் வந்தாச்சு அம்மாவும் வந்தாச்சு, அப்புறம் என்ன? ஆனா அவர் எங்க இருக்கணும்னு நினைக்கிறார் பாருங்க, அடியார் கூட்டத்தில் இருக்கணும்னு நினைக்கிறார். அப்பர் சாமிகள் சொல்வாரு, வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அன்னறி கூடி சென்றலும் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சிவாயவே பாரு. அப்படின்னா அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒரு பக்கம் கூடியிருந்தாங்களாம். அப்படி கூடியிருந்த இடத்துக்கு என்ன பண்ணாரா இவரு அப்பர் சாமி? ஓடினேன் ஓடி சென்றனர். வேகமா ஓடினாரா, அங்க போய் பார்த்தா சிவபெருமான பார்த்தாரா. அடியார் தானே கூடி இருக்கிறாங்க, எப்படி சிவபெருமான் தெரிஞ்சார் அப்படின்னா, ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும்னார். சிவபெருமான பார்த்தேன் அப்படிங்கிற. நாடினேன் நாடி சென்று நமச்சிவாயம் என்று சொல்லி, அப்ப அடியார்கள் கூட இருக்கிறது தான் சிறப்பு. அது இங்க நிரூபிக்கப்பட்ட இடம் திருவாரூர். ஏன்னா தன்னிடத்தில் அன்புடைய ஒருவன், தனக்கு எல்லாமே சுந்தரர் தான் இல்லையா, தோழர் இல்லைங்களா. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இவரை நீ அடைவாய் என்று அப்படின்னா, இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என்று. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம அவரோட சேர்ந்துக்குன்னா என்ன அர்த்தம்? என்னோட அவர் சிறந்தவர் தான் அர்த்தம். ஆனா சுந்தரருக்கு அந்த இடத்தை சொல்லி கொடுத்தது நம்முடைய ஆரூர் பெருமான். அப்படி அவர் போய் அந்த திருக்கூட்டத்தில் சேர்றதுக்கு அப்படி நடுவில் அணைந்து, அப்பதான் இவங்களை எல்லாம் நீ அவர் சாமி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவ்வளவு பெருமையுடையவங்க அவங்க. நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை போதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் போர் அப்படின்னாரு. நீதியால் அவர்கள் தம்மை பணிந்துனார். அப்படின்னா தன்னை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னார்னா, நம்முடைய பெருமான் சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் இல்லைங்களா. பெண்ணூர்ல என்ன சொன்னாரு? நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால். ஒண்ணு சாதாரணம் சொற்றமிழால பாடு அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா அந்த இடத்துலயுமே கூட உரையாசிரியர் என்ன சொல்றாருன்னா, சாமி எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? வேண்டுதல் வேண்டாம இல்லாதவன் சிவபெருமான். வேண்டுதல் வேண்டாம இல்லானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில வள்ளுவ பெருமான் சொல்லாருங்க. வேண்டுதல் வேண்டாம இல்லாத சிவபெருமான் வேணும்னு கேட்டது தேவாரம் தான் கேட்டார், திருமுறை தான் கேட்டார். அப்படிப்பட்ட சிவபெருமான் இங்க என்ன அங்க சொற்றமில் பாடுகின்றார். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன. நிறை சொல் மாலை அப்படின்னா அது சொற்றமிழ், இங்க நிறை சொல் மாலை. அதை எப்படி பாடணும்? கோதிலா வாய்மையால். அப்ப சிவபெருமான எப்படி வேணாலும் பாடலாங்க. ஆனா அடியார்களை பாடுவதற்கு ஒரு இலக்கணம் இருக்கு. அந்த இலக்கணப்படிதான் பாடணுங்க. அப்ப சுந்தரர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அப்படி அடங்கி நிக்கிறார் அங்க. சாமி, இவங்களுடைய பெருமைகள் எல்லாம் எனக்கு என்ன சாமி தெரியும், நீங்க தான் எனக்கு அவங்க பெருமைகளை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்படி அடங்கி நிற்கின்ற பொழுதுதான் சாமி அங்கதான் அடியெடுத்து கொடுக்கிறாருங்க. தொல்லை மால் வரை பயந்த தூயாள்தன் திருப்பாகன் அள்ளல் தீர்ந்து உலகுய மறையளித்த திருவாக்கால் தில்லைவாளந்தரதம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன்புகழாரை எடுத்தசைப்பா மொழி என்றார் அப்படின்னா. அப்படியே தன்னை பற்றி பாடுவதற்கு ஒரு வார்த்தை தான் எடுத்து கொடுத்தார். பித்தனென்றே பாடுவாய். இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு தொடரே எடுத்து கொடுக்கிறார். தில்லைவாள் அந்தரதம் அடியார்க்கும் அடியேன்னார். தில்லைவாள் அந்தனருக்கு அடியார்னு சொல்லல, தில்லைவாள் அந்தனதம் அடியார்க்கும் அடியன். ஆரூர் பெருமானே அடியார். ஆரூர் பெருமான் தானே, அவருடைய கூற்று தானே அது. ஆரூர் பெருமான் என்ன சொல்றார்? தில்லைவாள் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன். அப்ப அடியார்க்கும் அடியேன்னு சொல்றதுல ஆரூர் பெருமானுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சிங்க. அப்பதான்
அது எப்படி பாடினார் அப்படிங்கறத சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க. அந்த திருக்கூட்டத்தை பார்க்கிறாரு, தூரத்திலிருந்து வணங்குறாரு, அப்புறம் பக்கத்துல போய் வணங்குறாரு. ஒரு முறை ரெண்டு முறை இல்ல, பல முறை விழுந்து விழுந்து வணங்கினாராம். தனித்தனியா பேர் சொல்லி சொல்லி வணங்கினாராம். அப்படி ஒட்டுக்கா வணங்கினாரா, இப்படி எல்லாம் சொல்றாரு. தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்தருகு சென்றைது நின்றழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேரடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைப்பதிகம் அருள் செய்தார். அப்படி பாடுனதுதான் நமக்கு திருத்தொண்ட தொகை. நமக்கு ஒரே ஒரு பதிகம் தான் என்னால பாட முடியும் அப்படின்னா திருத்தொண்ட தொகை ஒண்ணு பாடுனா போதுங்க, அதுக்கு மேல பதிகம் கிடையாது. என்ன சொல்றாருன்னா சேக்கிழார் பெருமான் அந்த திருத்தொண்ட தொகை சொல்ற பொழுது மூலமான திருத்தொண்ட தொகை அப்படின்பாரு. வெள்ளாணை சருக்குதல் சொல்லாருங்க, மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வர் அப்படின்னு சொல்லுவாரு சுந்தரரை. அதே திளைவாளர் புராணத்தில் சொல்லுவாரு செந்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை அப்படின்பாருங்க. செந்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை பாரு, நாவேந்த திருத்தொண்ட தொகை அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றாருங்க மெய்யடியார் சித்த நிலவும் திருத்தொண்ட தொகை அப்படின்னு பாருங்க. நல்ல அடியாருடைய நெஞ்சில எப்பொழுதும் திருத்தொண்ட தொகை இருக்குமா. மெய்யடியார் சித்த நிலவும் திருத்தொண்ட தொகை, சுந்தர திருத்தொண்ட தொகை, அப்புறம் இப்படி பல இடங்கள்ல திருத்தொண்ட தொகையை போற்றி போற்றி சேக்கிழார் பெருமான் சொல்லிட்டே போவார். அப்படி அந்த பதிகத்தை பாடி தூரத்தை திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்தருகு சென்றைது நின்றழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேரடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைப்பதிகம் அருள் செய்தார் என்று சொல்லி அந்த திருத்தொண்ட தொகைதான் நமக்கு அதாவது நமக்கு ஒரு சொத்து என்னன்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் கொடுத்து சென்ற ஒரு சொத்து திருத்தொண்ட தொகைங்க. அந்த திருத்தொண்ட தொகை மட்டும் இல்லைன்னா நமக்கு உய்வடைந்திருக்கவே முடியாதுங்க. அடியார் வழிபாட்டை இந்த உலகத்துக்கு நமக்கு எடுத்து காட்டிய பெருமை திருத்தொண்ட தொகைக்கு உண்டுங்க. அப்படி சுந்தரமூர்த்தி சாமிகள் திருத்தொண்ட தொகை கொடுக்கறதுக்கு யாரு காரணம்னா விரல்மண்ட நாயனார் தான். விரல்மண்ட நாயனார்னால்தான் நமக்கு திருத்தொண்ட தொகை கிடைச்சதுங்கிறதா ஒரு உண்மை. எப்படின்னா விரல்மண்ட நாயனார் மலைநாட்டை சார்ந்தவர். அவர் செங்கனாச்சேரி என்று சொல்லக்கூடிய செங்கனூர். அவர் அப்படியே ஒவ்வொரு ஆலயத்துக்கு போவார். அப்படி ஒவ்வொரு ஆலயத்துக்கு போய் முதல்ல அடியார்களை வணங்குவது, அப்புறமா திருக்கூட்டத்தை வணங்கி அதற்கு பிறகு பெருமானை வணங்குவது. அதாவது முதிரும் அன்பின் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து அருள் பெற்று உன் இறைவர் வாதம் தொலைப்பெற்றார் என்று சொல்லி முதல்ல அடியார்களை வணங்குறது, அதற்கு பிறகு பெருமானை வணங்குவது. அதுதான் அவருடைய வழிபாட்டு முறை. அப்படி திருவாரூர்ல அவர் இருக்கின்ற பொழுதுதான் விரல்மண்ட நாயனார் தேவாசிரி மண்டபத்தில் இருக்கிறார். அவர் பார்க்கிற பொழுது சுந்தரமூர்த்தி சாமிகள் இப்ப சொன்னதுதான், அவர் நேர்ல போய் வணங்குறதுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒதுங்கி செல்லுகின்ற பொழுதுதான் அவர் என்ன நினைச்சுக்கிறார். அதாவது அடியார்களை ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் மனசுலயே வணங்கிட்டேங்க, அதெல்லாம் நான் மனசுல நல்லா, நீ மனசுல வணங்கினா பத்தாது, புறத்துல வணங்கணும் அப்படிங்கறதுதான் நமக்கு இந்த சரிதமே. விரல்மண்ட நாயனார் சரிதம் என்ன சொல்லுதுன்னா அடியார்களை புறத்தில் வணங்க வேண்டும் என்பதுதான். ஒரு வணங்காத போனது. இப்போ இவருக்கு விரல்மண்ட நாயனார் என்ன நினைக்கிறார்னா இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் சுந்தரர், இறைவனுடைய தோழர் சுந்தரர், அதனால அவர் வணங்காத போறான் சுந்தரன். அதனால அடியார்களை வணங்காத சுந்தரனும் பிறகு அதோட ஒண்ணு பாருங்க, இந்த சமயத்தினுடைய தலைவரே சிவபெருமான் தான். சிவபெருமானையே புறகு என்று சொல்லி அந்த சமயத்தில் இருந்து பணி செய்த ஒரு பெருமானார்னா விரல்மண்ட நாயனார். அடியாரை வணங்காது சென்ற சுந்தரனும் பிறகு, அடியாரை வணங்காத சுந்தரனை ஆட்கொண்ட சிவபெருமானும் பிறகு. அப்பதான் புறகுன்னு சொல்றாரு. புறகுன்னு சொன்னதுக்கு பிறகு சாமி அவருக்கு எப்படி காட்சி கொடுத்தாரா, பின்னாடி பின்பக்க வழியா காட்சி கொடுத்தாரு. அது ஒட்டு தியாகேசர்னு சொல்லி இருக்கு. அது சுந்தரருக்கு விரல்மண்ட நாயனருக்கு தெரியாம சாமி காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய புராணத்துல. இவர் புறகுன்னு சொன்ன உடனே ஆரூர் பெருமான் துடிக்கிறார். என்ன துடிக்கிறார்னா, ஏப்பா நான் அடியார் கூட தாப்பா இருக்கிற, என்ன போய் புறகுன்னு சொல்றீங்க அப்படின்னு ஆரூர் பெருமானே அப்படி சொன்னாரு. சேக்கிழார் பெருமான் விரல்மண்ட நாயனார் புராணத்துல சொல்லாருங்க. என்ன சொல்லாருன்னா அந்த இடத்துல அந்த பாட்டுல சொல்றார், ஞாழம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகைமன் பாட, ஞாழம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகைமன் பாட செழுமறைகள் ஓலமுடவும் நரோரியார்தாம் அடியாருடன் நாம் உளது என்றால் ஆழம் அமுது செய்த பிறான் அடியார் பெருமை அறிந்தார் யார் அப்படிங்கிற. அதாவது ஞாலம் உய்ய, இந்த உலகம் உய்ய, நாமெல்லாம் உய்யும்படியாக நமக்கு திருத்தொண்ட தொகை பாடிய சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடினாராம். அப்ப வேதங்கள் எல்லாம் ஓலமிட்டு அறிய முடியாது. சிவபெருமான் சொன்னாராம்,
அடியாருடன் நாம் உலது அப்படின்னாரு. அப்படின்னா அடியார் பெருமை அறிந்தார் யார் என்று சொல்லி நமக்கு கேட்கிறாரு. ஆமா, அடியார் பெருமை அறிந்தார் யார்? சிவபெருமான் ஆரூர் பெருமானே சொல்றாரு. ஆரூர் பெருமானே என்ன சொல்றாருன்னா, அடியாருடன் நாம் உலது. எப்ப நான் அடியார் கூட தாப்பா இருக்கிறேன், என்ன போய் நீ பிறகுன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்படி அந்த அந்த புராணத்துல நமக்கு அதற்கு பிறகு சுந்தரமூர்த்தி சாமிகள் புற வழிபாடு செய்து பெருமானிடத்துல விண்ணப்பம் செய்து திருத்தொண்டு இப்ப சொன்ன வரலாறு இது ஒன்று. இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னா, பறவை நாச்சியாருக்கு தூது சென்றது ஒரு பெரிய சிறப்பு. இந்த ஊருக்கே ஒரு பெருமை என்னன்னா, இப்ப அதான் நம்ம பறவை மாளிகை போனோம் இல்லைங்களா, பறவையார் மாளிகை இந்த ஊர்ல அமைய பெற்றது. நகர சிறப்புல ஒரு அருமையா சொல்றாருங்க. படர்ந்த பேருடி பண்மணி வீதிதான் இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தாமரை அடி நாருமால் அப்படின்னு. அதாவது இந்த தெற்கு வீதி இருக்குது பாருங்க, அது திருமாலுபுரம்னும் தேடி காண முடியாத திருவடி தன்னுடைய தொண்டருக்காக நடந்து சென்ற அந்த வீதி இருக்குது பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் மணந்து கொண்டு இருக்குதான். சேக்கிழ பெருமான் சொல்லாருங்க, அது நடந்தது 8ஆம் நூற்றாண்டுல, சேக்கிழ பெருமான் பாடியது 12ஆம் நூற்றாண்டுல, இன்னைக்கு நாம் இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டுல, இன்னைக்கு வரைக்கும் அந்த வீதி மணந்து கொண்டு இருக்குதான். சேக்கிழ பெருமான் பாடிட்டு போயிருக்கிறார். அந்த அந்த திருவீதிக்கு பெருமான் 2 முறை எழுந்தருள் செய்தது எப்படின்னா, அவர் பறவை நாச்சியார்கிட்ட இருந்து அவர் பங்குனி உத்தரத்துக்கு பொருள் கொண்டு வருவேன் என்று சொல்லி அவர் செல்லுகிறார். அப்படி சென்றவர் பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு அவர் அந்த ஒற்றியூர் போறார். ஒற்றியூர் சென்று சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து, அதெல்லாம் உங்களுக்கு விரிச்சு சொல்ல அளவுக்கு நேரம் இல்லை. சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொள்கிறார். போய் எப்படி கேட்கிறார் அப்படின்னா, சாமி கிட்ட அந்த ஒரு அழகை மட்டும் சொல்லியாரு. மங்கை ஒருவாள் மகிழ்ந்தது மன்றி சாமி கிட்ட கேட்கிறார். அப்படி போறாரு, சங்கிலி நாச்சியார் இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியாது. இதே மாதிரிதான் அப்படி போனாரு. மலர் தொடுத்துட்டு இருந்தாங்க அம்மா, கன்னி மாடம் அமைத்து அங்க 4 பக்கம் திரைச்சையில மலர் கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்பப்போ மலர் மாலை ஆயிடுச்சுன்னா அந்த திரையை விலைக்கு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். எதுவும் பேச மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அப்படி அமைதியா மலர் கட்ட வேண்டும். அப்படி போய் அவர் வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த திரையை நீக்கி கொடுக்குறாங்க. அப்படி நீக்கி கொடுக்கிற பொழுது இவர் பார்த்துடுறாரு. அதான் சேக்கிழ பெருமான் சொல்லாருங்க. அதாவது அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுப்பாருங்க. மலர் கட்டுற பொழுது அஞ்செழுத்தை வெளியில சொல்லக்கூடாது, திருமுறையை வெளியில பாடக்கூடாது, நெஞ்சுக்குள்ளதான் சொல்லிக்கணும். ஏன்னா எச்சில் படும் அப்படிங்கிறதுனால சொல்ற. அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்கு அலர் தொடுத்து என்புள்ள இருக்கும் அடியாரை தொழுது நீங்கி வேறிடத்து முன்பு போல பணி செய்து முதல்வர் சாத்தும் பணி செய்து மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை திரை நீக்கி மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார் அப்படின்னா, அங்கேயும் விதிதான் வருது. அப்படி மின்போல் மறையும் சங்கிலியார்னர் அப்படி திறந்து உடனே மாலையை கொடுக்கற நேரத்துல பார்த்துட்டார். அதுக்கு என்ன காரணம்? விதிதான் காரணம். பார்த்த உடனே எப்படி போய் சாமிகிட்ட கேட்டார் அப்படின்னா, சாமி நீங்க ஏற்கனவே உமையம்மையங்க வச்சிருக்கிறீங்க, அதுக்கு மேல கங்கையை வேற மேல வச்சிருக்கிறீங்க, ஆனா 2 பேர்த்துக்கிட்டே அன்பா இருக்கிறீங்க. ஒருத்தர்கிட்ட அன்பா இருக்கிறதே பெரிய விஷயம், 2 பேர்த்துக்கிட்டே சாமி அன்பா இருக்கிறாரு. அதை சொல்லி காட்டுறாரு. எனக்கு உங்களுக்கு மாலை கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாள் ஒரு பொண்ணு, என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய முடிச்ச அவுத்துட்டா, அந்த பெண் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். சுந்தரர் மாதிரி யாரும் கேட்க முடியாது. மங்கை ஒருபால் மகிழ்ந்தது மன்றி மணிநீல் முடியன்கண் கங்கைதனை கறந்தும் காதலுடைய இங்கு நமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ள தொடையவிழ்த்த திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும் அப்படின்னாரு. அப்புறம் அப்படி கேட்டதுக்கு முன்னாடி சாமி எனக்கு கொடுக்காதே இருப்பார். இங்க சொல்லி மறுபடியும் சங்கிலி நாச்சியார்கிட்ட போய் அங்க சொல்லி, அப்புறம் சங்கிலி நாச்சியார, ஏப்பா நீயே பெரிய தவம் செஞ்சவதான், ஆனா உன்னோட தவம் செஞ்சவன் சுந்தரன், உன்னை வேணும்னு கேட்கறான், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, அப்புறம் சாமி நீங்க சொன்னா முடியாது, நான் சொல்ல முடியும், அருள் தலைமேல் கொண்டேன் என்று சொல்லி. ஆனா ஒண்ணு திருவாரூர்ல அவர் ரொம்ப உறைந்திருப்பார். திருவாரூர்ல உறைந்திருக்கக்கூடிய பறவைநாச்சியார் பேரை கூட அந்த அம்மா சொல்றது இல்லைங்க. புராணத்துல ரொம்ப கவனமா பார்க்கணும். பறவைநாச்சியாருடைய பேரை கூட சங்கிலி சொல்றது இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, திருவாரூர் பெருமான் மீது மிகுந்த விருப்பமுடையவர் சுந்தரர். அதான் நம்ம பார்க்கணும். எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனை எங்க பாடினார்? ஒற்றியூர்ல பாடினார். அப்படி திருவாரூர் மேல மிகுந்த அன்புடையவர். எப்பவாவது என்னை விட்டுட்டு போயிட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுதுதான், உன்னை விட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு சபதம் செய்வான்னு. சுந்தரரெல்லாம் நான் சபதம் செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலைங்க. எல்லாம் முந்திரி கொட்டையாட்ட சாமியா தான் பண்ணாரு. அவரெல்லாம் ஒண்ணு நான் சபதம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணவன் எல்லாம் சொல்லல, எல்லாம் சாமியே சொல்லிட்டார் அவன் சபதம் செய்வான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன பண்றது, சபதம் எல்லாம் நடக்குது. அந்த சபதம் செய்யற பொழுது கூட சங்கிலி நாச்சியார் மனசில் நினைச்சாங்களாம்,
அப்படியே கண்டு மனம் நடுங்கிங்கிறார் சேக்கிழார் பெருமான். என் கண்ணு முன்னாடி இவர் இப்படி ஆகிற அளவுக்கு நான் பண்ணிட்டேனே, எல்லாம் பெருமானுடைய திருவுருள், தம்பிரானுடைய அருளால் இப்படி ஆயிடுச்சு, இவரை சத்தியம் பண்ண வைக்கலாமா? அந்த மகிழ மரத்தை சுத்தி வர பொழுது சங்கிலியார் பட்டார் ஒரு மன கஷ்டத்தை சேக்கிழார் பெருமான் அப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன். அப்படியே மனம் நடுங்கினாங்க, இவர் இப்படி செய்யறதான்னு சொல்லி. அப்படியெல்லாம் திருமணம் செய்தது சங்கிலி, ரைட்டு, அது இருக்குதுங்க. அதுக்கு பிறகு சத்தியத்தை மீறி வராது, கண்ணு போகுது. ஒரு கண் அங்க கிடைச்சிருது, எங்க காஞ்சிபுரத்துல. ரெண்டாவது கண் இங்க கிடைக்குது இல்லைங்களா? ரெண்டாவது கண் எப்ப அவர் விண்ணப்பம் செய்யறாரு அப்படின்னா, அர்த்தசாம பூஜையில தான் வழிபாடு செய்யறார். அப்பதான் மீளா அடிமை என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடுறார். அதற்கு பிறகு கண்ணு கிடைக்குது. அது கூட பறவையில் மண்டலின்னு ஒரு சில கருத்து இருக்குது. ஆனா அர்த்தசாம பூஜையில தான் வழிபாடு செய்தார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஆரூர் பெருமானை இங்கதான் பாடுறாரு இல்லைங்களா? மீளா அடிமை பதிகம் பாடி அதற்கு பிறகு கண் பெற்றதுக்கு பிறகு அவருக்கு என்னன்னா, எப்படி வீட்டில இருந்து போனோமோ அதே மாதிரிதான் பறவைகிட்ட போகணும், ஒரு கண்ணோட போகக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது கண் பெற்றதுக்கு பிறகு, வலது கண் பெற்றதுக்கு பிறகு அப்பதான் ரெண்டு பேருக்கு அனுப்புறார், தூது அனுப்புறார். ரெண்டு படிச்சவங்களை முதல்ல அனுப்புறார். அவங்க போயிட்டு அம்மாட்ட கேட்கறாங்க, அம்மா நல்லா நறுக்குன்னு பேசுறாங்க, பங்குனி உத்தரத்துக்கு பொருள் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போய் சங்கிலி வாழ் தொடர்கொண்டவருக்காக நீங்க வந்திருக்கிறீங்களா? முதல்ல வேலையை பார்த்துட்டு போயிருங்க, அவரை பத்தி பேசவே கூடாது அப்படின்ட்டாங்க. சுந்தரரை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு பிறகு என்ன செய்யறாருன்னா, சாமி கிட்ட போய் கேட்கிறாரு, சாமி இந்த மாதிரி எனக்கு நீங்க தான் அடியாரிடுக்கண் தரியாருங்க அப்படின்னா. ஆரூர் பெருமான் அடியாரோட துன்பத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அது சுந்தரர் கேட்கிறார், அடியாரிடுக்கண் தரியாரு, நீங்க அடியாருடைய துன்பத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்களே, ஏன் நீங்க என்ன இப்படி நீங்க எனக்காக நீங்க தான் அருள் செய்யணும்னு சொல்ற பொழுது சாமி என்ன செய்யறாரு, உனக்காக ஒரு தூதுவனாக யாமே செல்வோம் என்று சொல்லி அவரே சொல்றார். பெருமானே, உனக்காக ஒரு தூதுவனாக நான் சென்று பறவையாரிடத்துல பேசிக்கொண்டு வருகிறேன். அப்பதான் புறப்படுறாருங்க. அப்படி எப்படி புறப்படுறாருன்னா, பறவையார் வீட்டு இந்த திருமூலட்டானத்துல புறப்படுற பொழுது தியாகேசரா புறப்படுறாரு. அங்க அம்மா வீட்டுக்கு வர்ற பொழுது அர்ச்சகரா வர்றாரு. ஆமா, இங்க புறப்படுற பொழுது சாமியினுடைய கோலம் தான், ஆனா அங்க போறதுக்குள்ள அப்படியே அர்ச்சகரா மாறிடுறாரு. அப்படி போனது அர்த்தசாம பூசை முடிந்து போறாரு. பாதி மதிவாள் சடையாரை பயில் பூசனையின் பணிபுரிவார், பாதி இரவில் இங்கு அணைந்தது என்னே என்று பயம் எய்தி, பாதி உமையால் திருவுருவில் பரமராவது அறியாதே, பாதி மதிவாள் நுதலாரும் பதைத்து கடை திறந்தார் அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். பாதி இரவுங்கிறார், நட்ட நடுஜாமத்துல போறார் சாமி. எப்படி போறாரு, ஒரு அர்ச்சகர் வடிவத்துல போறார். அப்படி அம்மா நடைய திறக்கிறாங்களாம். திறந்து பார்த்தா இந்த நேரத்துல நம்ம கணவனார் இல்ல, கணவன் இல்லாத வீட்டுக்கு இப்படி தனியா வரலாமா அப்படின்னு அம்மா நினைச்சாங்களாம். ஆனா தனியா வரலையா. சேக்கிழார் பெருமான் சொல்லாரு, உள்ளுக்குள்ள அம்மா இருந்தாங்க, ஆனா அது பரவினாச்சருடைய கண்ணுக்கு தெரியல. பாதி மதிவால் உமையாரும் பரமராவது அறியாது அப்படின்னாரு. எப்பொழுதும் சாமி எப்படி பாகம்பரியால் தானே, அதனால சாமி தனியா போகல, உமையம்மை கூட இருந்தாங்க, ஆனா அது பரவினாச்சருடைய கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி செல்லுகின்ற பொழுது அம்மா கேட்கிறாங்க, என்னன்னு இவர் போய் நம்பி ஆரூரன் இங்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி, சாமி அப்படித்தானே கேட்பார், நம்பி ஆரூரன் இங்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அப்ப கொஞ்சம் கடுமையா பேசுறாங்க. அவர் சங்கிலி வாள் தொடர்கொண்டு அவர் இங்க வருவதற்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா ரொம்ப உறுதியா சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனேயே சாமி எதுவும் பேசுறது இல்லை. அந்த இடத்துல வந்தது சாமின்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு அர்ச்சகர் கோலத்துல தான் போறார், திரும்பி வர்றார். திரும்பி சுந்தரர்கிட்ட சொல்றார், பறவை ஒத்துக்க மாட்டேன்ட்டாப்பா, இந்த மாதிரி ஒத்துக்க மாட்டேன்ட்டான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சுந்தரர் என்ன சொல்றாருன்னா, உயிரை விடுவேன் அப்படின்னார். உயிரை விடுவேன், நீங்க போய் மறுக்க முடியுமா சங்கிலி இந்த பறவை, அதனால நீங்க போய் எனக்கு முடித்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது மீண்டும் இரண்டாவது முறை போறாருங்க. அப்படி இரண்டாவது முறை பெருமான் அங்கிருந்து பறவையார் மனைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா, திருவாரூர் கைலாயமே இங்க வந்துதான். முனிவர்கள், தேவர்கள், சிவபூத கணங்கள் அப்படியே அந்த கைலாயமே பரவினாச்சார் வீட்டுக்கு தெற்கு வீதிக்கு சென்றதாக நம்ம அதான் சொல்றார் சேக்கிழார் பெருமான், படர்ந்த பேரொளி பன்மணி வீதி தான்
இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார், தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூதுவாய் நடந்த செந்தாமரையடி நாருமாள். இந்த 2வது முறை செல்லுகின்ற பொழுது அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே சாமியினுடைய திருவடியில் விழுந்து வணங்கி உங்களுடைய அருளை தலைமேற்கொண்டேன் என்று சொல்லி அப்படியே பெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்குகின்ற பொழுதுதான் அப்ப அவர் வர்றதுக்கு அம்மா சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அப்படி வர்றதுக்கு சம்மதம் தெரிவித்ததுக்கு பிறகு சுந்தரர் அங்க போறதுக்கு முன்பாக பரிசனங்கள் போகணுங்க. நம்ம சாதாரணமான ஆள் இல்லை அவர், இல்லையா? அவர் எப்படி தம்பிரான் தோழர், அது போக பெரிய திருமுனைப்பாடினுடைய ராஜா இல்லைங்களா, பெரிய இளவரசர், அதுக்கு உண்டான ஒரு வகையில போகணும். அதனால முதல்ல அடியார் பெருமக்கள் எல்லாம் வர்றாங்க. எல்லாரும் வந்து தாம்பூலங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போறாங்க. அப்படி தாம்பூலங்கள் எடுத்துக்கொண்டு போற பொழுது 2 பேர் வராங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு கண்ணு இல்ல, 2 கண்ணுமே இல்ல. இன்னொருத்தருக்கு கூன், நிமிர்ந்து நடக்க முடியாது. நல்ல நள்ளிரவு நேரம், இதெல்லாம் முடிக்கிறதுக்கு 12 மணிக்கு மேல ஆயிருக்கும். ஏன்னா அர்த்தஜாம பூஜை முடிஞ்சுதான் போறார். அதற்கு பிறகு 2 முறை போறார் இல்லைங்களா, அதனால 12 மணிக்கு மேல இருக்கும். அப்படி அந்த நேரத்துல 2 பேர் வராங்க. கண்ணும் இல்ல அவருக்கு, இன்னொருத்தருக்கு கூணு. அப்ப வந்து சாமி கிட்ட சுந்தரர் கேட்கிறாராம், அவருக்கு பிறவிலேயே குருடு, இவருக்கு பிறவிலேயே கூன், அவங்க எப்படி தாம்பூலம் எடுத்துக்கொண்டு செல்ல முடியும்? பெருமானே, அவருக்கு கண்ணு கிடைக்கணும், இவருக்கு கூன் நிமரணும் என்று சொல்லி இறைவன்கிட்ட விண்ணப்பம் வச்ச உடனே அப்பவே அந்த 2 கண்ணு கிடைச்சதா அவருக்கு, அந்த கூணும் அவருக்கு நீங்கியதான். அதாவது பெருமானுக்கு தொண்டு செய்தவர் சுந்தரர் இல்லையா. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஒரு கண் கிடைக்கிறது காஞ்சிபுரத்துல, இன்னொரு கண் திருவாரூர்ல. 2 கண்ணுக்கு கிடைக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. சாமிக்கு தொண்டு செஞ்சவர் சுந்தரர். ஆனா சுந்தரருக்கு தொண்டு செய்யறதுக்கு வந்தவருக்கு அப்பொழுதே கிடைச்சது. சேக்கிட பெருமான் அதை சொல்றாருங்க, தேனும் குழலும் பிழைத்த திருமொழியால் புலவி தீர்க்க, மதிதானும் பணியும் பகை தீர்க்கும் சடையார் தூது தரும் திருநாள், கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் குளவு மலர்பாதம், யானும் பரவி தீர்க்கின்றேன் 7 பிறப்பின் முடங்குகூன் அப்படின்னாரு. இந்த செய்தி வந்து புராணத்துல இல்லைங்க. ஏயர்கோன் கலிக்காவினர் புராணத்துல இந்த செய்தி இல்ல. சுந்தரருடைய துதியில வச்சு சொல்லியிருக்காரு. நீங்க புராணத்துல எங்க தேடினாலும் அது இருக்காது. சுந்தரருடைய துதி 10 துதி வருது இல்லைங்களா, மலர்மிசை அயனும் மாலும் நேசம் நிறைந்த இந்த தீதுகள் வினை, அதுல வந்து ஒரு பாட்டு இது. தேனும் குடலும் பிழைத்த திருமொழியால் புலவி தீர்க்க, மதிதானும் பணியும் பகை தீர்க்கும் சடையார் தூது தரும் திருநாள், கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் குளவு மலர்பாதம், யானும் பரவி தீர்க்கின்றேன் 7 பிறப்பின் முடங்குவன் என்று சொல்லி அந்த நாள் அவங்க 2 பேருத்துக்கும் வந்து உடனடியா கண்ணும் கிடைத்தது. அதே மாதிரி அவருக்கு கூணும் நிமிர்ந்தது. இதை சொல்றதுனால என்னுடைய 7 பிறப்பினுடைய கூன் நீங்கியது என்று சொல்லி சேக்கிழ பெருமான், அதாவது சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருவடியை வணங்கினாவே நமக்கு வந்து நம்முடைய ஊனமெல்லாம் நீங்கும், நம்முடைய வினைகள் நீங்க அப்படிங்கறது அங்க சொல்றார். அதே மாதிரி இந்த குளத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா 7 உலகம் வணங்கக்கூடிய சிறப்புடையது கமலாலய குளம் அப்படிங்கிறாருங்க. அதாவது மணிமுத்தாறுல நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் பெருமானை வணங்கி 12,000 பொற்காசுகள் கொடுக்கிறார் பெருமான். எல்லாமே சாமி யாருக்கு கொடுத்தாரு, யாருக்காக இவர் கேட்டாருன்னா தனக்காக கேட்கல, சங்கிலி நாச்சியாருக்காக கேட்கல, இந்த பறவை நாச்சியாருக்காக கேட்கல, எல்லாம் அடியார்களுக்காகத்தான் கேட்டார். அவர் வாங்கின பொருள் அத்தனையும் அடியார்களுக்காகத்தான், எதுவுமே தனக்காக இல்ல. அந்த 12,000 பொற்காசுகள் அவர் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கின்ற பொழுது வழியில வழிப்பறிகள் நிறைய இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே திருமுருகன் முன்னில புடுங்கி வச்சுட்டாங்க இல்லையா, வேடர்கள் எல்லாம் பறிச்சுட்டாங்க. அதனால வழிப்பறிகள் நிறைய இருப்பாங்க. பெருமான நீங்க வந்து திருவாரூர்ல கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லிடுறார். அப்படி சொல்லிட்டு அங்க என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆறு மணிமுத்தார் என்று சொல்லக்கூடிய ஆறு 12,000 பொற்காசுகளை சாமி என்ன சொல்றாருன்னா, இந்த மணிமுத்தாறுல போடு, நீ திருவாரூர் குளத்துல கமலாலயத்துல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு சாமி சொன்னா சரி தானே. இருந்தாலும் கூட ஒரு ஒரு மாற்று எடுத்து வச்சுக்கிறார். ஒரு தங்கத்தை வந்து ஒரு இதை எடுத்து வச்சுக்கிறார். இதே தங்கத்தான் கிடைக்குதான்னு பாக்கணும்ல, வேற ஏதாச்சும் கிடைக்குமா, இதே தான் கிடைக்குமான்னு உரைச்சு பாக்குறதுக்கு ஒரு தங்கத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிறார். அப்படி எடுத்து வச்சுட்டு போடுறாரு. போட்டு இங்க வந்து, அதாவது பறவை நாச்சியாருங்க சுந்தரர் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கறத ஒரு இடத்துல சொல்வாருங்க. பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அப்படியே அவர் நம்பிக்கை இங்க வருகின்ற பொழுது, அதாவது அம்மா என்ன சொல்றாங்களா, எங்களையும் நினைந்து நீங்கள் வந்து இங்க கணவன் தானே, ஆனாலும் எங்களையும் நினைந்து இங்க நீங்கள் அருள் செய்தது நாங்க செஞ்ச ஒரு பெரிய தவம் அப்படின்னா சுந்தரர் அப்படி வச்சிருந்திருக்காங்க பறவை நாச்சியார். அப்படி வந்து அம்மா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி சாமி 12,000 பொற்காசுகள் கொடுத்தாரு, என்ன பண்ணீங்க,
நான் ஆத்துல போட்டேன். எங்க எடுக்க போறீங்க? குளத்துல. ஐயா, ஆத்துல போட்டு குளத்துல எடுக்க முடியுமா? இந்த பழமொழி அன்னைக்கே வந்துருச்சு. ஆத்துல போட்டு குளத்துல எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்பிகளுக்கு ஒரு நம்பிக்கை பாருங்க. நீ வா, உன் கூட வா, நேர குளத்துக்கு வா அப்படின்னு சொல்லி குளக்கரையில பறவையார நிக்க வச்சு முழுகுன்னு முழுகிறாரு. கிடைக்கவே இல்லை. சாமியுடைய திருவருள் கிடைக்கிறதே இல்லை. அப்பதான் அவர் அந்த பொன் செய்த மேனியினர் பதிக்கு இங்கதான் பாடுறாரு. முதுகுன்ற பெருமான நினைந்து பாடுறாரு, இங்கதான் பாடுறாரு. அதுல ஒரு பாட்டுல கடைசி வரை கிடைக்கல. 8வது பாட்டுலயே இன்னும் ஒரு பாட்டுல சொல்றாரு, ஏத்தாது இருந்தது ஏன் இமையோர்தனி நாயகனே என்று சொல்லி அந்த பாட்டு பாடின உடனேதான் சாமி வந்த உடனே உங்களை நான் பாடி இருக்கணும், இதோட நேரம் பாடாது இருந்தது தப்புதான் அப்படின்னு அந்த இதை பாடின உடனேயே அப்பவே அந்த 12000 பொற்காசுகள் கிடைக்குது. அப்ப சேக்கிழார் பெருமான் சொல்றாரு பாருங்க, அதாவது இத்தனை நாள் நான் வினைக்குடியில இருந்தேன், நம்பிய சுந்தரர் அந்த 12000 பொற்காசுகளை எடுத்தது எப்படி இருக்குதுன்னா என்ன வினைக்குடியிலிருந்து எடுத்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாருங்க. உள்ளத்தில் ஒரு துலக்கம் இல்லோ உலகுய்ய இருண்டதற்களத்து முதுகுன்றதர் கனகம் ஆற்றினில் இட்டு வளத்தில் மலிந்து 7 உலகம் வணங்கு பெறும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார், வினையின் குழிவாய் நின்று எமை எடுத்தார் அப்படிங்கிறார். 7 உலகம் வணங்கக்கூடியது இந்த திருவாரூரம். 7 உலகம் வணங்கக்கூடிய திருவாரூர் கோயிலுக்கு என்ன சிறப்போ அதே சிறப்பு கமலாலயத்துக்கு உண்டுங்க. கமலாலயத்துக்கு அத்தனை சிறப்பு. அது மாதிரி ஒரு சிறப்பு வேற எங்கேயும் சொல்லப்படலை. 7 உலகம் வணங்க வரும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார், வினையின் குழிவாய் நின்று எமை. வினைக்குழியில கிடக்கிறாராம். சேக்கிழாரா கிடக்கிறார், நம்ம தானே கிடக்கிறோம். நமக்காக அப்படி சொல்றாருங்க. அப்ப சுந்தரருடைய சரீரத்தை எல்லாம் நம்ம சிந்திச்சோன்னு வைங்களேன், நமக்கு என்ன கிடைக்கும்? முதல்லயே சொல்லியிருக்காரு தருத்தாட்குட புராணத்துல, ஒரு மனத்திறத்தில் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன் அப்படின்னார். சொல்றதுக்கு முன்னாடியே ஓய்வடைஞ்சாராம். சுந்தரருடைய வரலாற்றை சொல்லுவதற்கு முன்பாக இங்க அந்த 12000 பொற்காசுகளை எடுத்ததுனால நான் ஓய்வடைந்தேன், வினைக்குடியிலிருந்து என்னை எடுத்தார் அப்படின்னாரு. அங்க பறைவனாச்சாருக்கு தூது போனதை சொன்னதுனால என்ன சொன்னாரு? 7 பிறப்பின் முடங்குகூன் அப்படின்னாரு. 7 பிறப்புல இருந்த குணமெல்லாம் எனக்கு நீங்கிடுச்சு அப்படின்னாரு. அப்படி ஒரு பெருமையுடையவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவருடைய திருச்சரிதத்தை ஆரூர்ல சிந்திக்கிறதுக்கு நாம செஞ்ச ஒரு பெரிய தவம். அதுக்கு நம்முடைய ஐயா எல்லாம், ஜெயராம் ஐயா எல்லாம் இருக்கிறாங்க, குமார் ஐயா, ஜெயராம் ஐயா எல்லாம், அவங்கெல்லாம் பல பெரியவங்கிட்ட பாடங்க வகுப்பு கேட்டிருப்பாங்க. அவங்க முன்னாடியே ஏதோ சாமி சிந்திக்க வச்சிருக்கிறாரு. திருவருளால ஏதோ என்னுடைய வினையின் காரணமாக ஏதோ 1-2 குறைகள், 1-2 நிறைய குறைகள் இருக்கு, 1-2 தான் நிறைய இருக்கு. அதனால அதையும் அன்பர்கள் பொறுத்து அருள வேண்டும் என்று சொல்லி நம்பிகளுடைய திருவடிகளையும் பறவைநாச்சியாருடைய திருவடிகளையும் நம்ம இன்னும் மணிநீதி சோழர்ல சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதான் அவர் மணிநீதி சோழர் என்னன்னா அந்த 5 அறங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப மனசில் நம்ம ஒவ்வொரு அரசியல்வாதியும் அதை தெரிஞ்சுக்கணும். உலகத்துக்கு அரசியல் அறத்தை சொன்னது நம்முடைய திருவாரூர் மண்ணு, அதை மறந்துடக்கூடாது. நம்ம மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையொரு தன்னால் தன் பரிசனத்தால் ஈனமிகு பகைதரத்தால் கல்வரால் உயிர் தம்மால் ஆனபயம் 5 தீர்த்து அறங்காப்பான் நல்லனோ அப்படின்னாரு. அதனால அந்த ஒரு அறத்தை சொன்னது நம்முடைய திருவாரூர் மணிநீதி சக்கரவர்த்தியின் மூலமாக என்று சொல்லி, அதாவது வழிபாடு மட்டுமல்ல அரசியல் அறத்தையும் சொன்னது நம்முடைய சேக்கிழார் பெருமான். அதாவது அந்த சரிதத்தை பத்தி சொல்ற பொழுது சேக்குனைய உரையில சொல்லுவாங்க, அந்த சரிதம் யாரை பற்றியது? அரசனை பற்றியது. அதை எழுதிய யாரு? சேக்கிழார் பெருமான் அமைச்சர். அதுக்கு உரையாசிரியர் யாரு? சிவகுணிய வழக்கறிஞர். எப்படி இருக்கு பாருங்க. ஒரு அரசனை பற்றியது அந்த சரிதம், எழுதின ஆசிரியர் சேக்கிழார் பெருமான் ஒரு பெரிய அமைச்சர், அதுக்கு உரையாசிரியர் சிவகுணிய வழக்கறிஞருங்க, அவர் பெரிய வக்கீல். அப்படி அது 3ம் அமைய பெற்றது நம்முடைய அந்த மணிநீதி சோழருடைய சக்கரவர்த்தியினுடைய வரலாறு என்று சொல்லி, அந்த திருக்கூட்ட சபை நமக்கு திருவாரூருக்கு எப்பொழுது நாம வந்தாலும் சரிங்க, தேவாசிரியனை வணங்காம உள்ள வரக்கூடாது. நீங்க தெற்கு கோபுர வழியா போனாலும் சரி, வடக்கு கோபுர வழியா போனாலும் சரி, இல்ல மேற்கு கோபுர வழியா போனாலும் சரி, எந்த கோபுர வழியா போனாலும் சரி, தேவாசிரியனை வணங்கி கொண்டுதான் உள்ள வரணும். அதான் நாம இன்னைக்கு சென்ற முறை இல்லைங்களா? தேவாசிரியனை வணங்காம உள்ள வரவே கூடாது. ஆமா, தேவாசிரியர்களை எப்படி நாம வணங்கணும்? இன்னும் அடியார் பெருமக்கள் அங்கு கொலுவீற்று இருப்பதாக மனதிலே நினைந்து கொண்டு, விரலமின்ற நாயனார் அங்கு இருக்கிற மாதிரி நினைந்து கொண்டுதான் நம்ம வணங்கணும். அதனாலதான் அங்க நின்ன திருக்கூட்ட சிறப்பையும் அதே மாதிரி திருத்தொண்ட தொகையும் பாடி நாம அதற்கு பிறகு உள்ள வந்தோம் என்று சொல்லி, இறைவனுடைய திருவருட் கருணையை நாம நினைந்து நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவிழையை வணங்கி, அடியார் பெருமக்கள் எல்லாம் வணங்கி நம்ம இதோடு நிறைவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லி, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால்
ஒன்று காதலி துள்ளமும் வங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். ஆரூரமர்ந்த அரசே போற்றி, போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, அந்தரும் பறவையார் உடனவர் நம் யாரோரர் திருவடிகள் பெருமான் நமினந்தி அடிகள் திருவடிகள் பெருமான் தண்டியடிகள் நாயனார் திருவடிகள் செருத்துணை நாயனார் திருவடிகள் பெருமான் கடற்சிங்க நாயனார் திருவடிகள் அருள் தரும் அல்லையங்கோரனூர் ஆரூர் பெருமான் திருவடிகள்